நான் இன்றைக்கு விவசாயம் செய்கிறேன் ஸ்டாலின் அவர்களே. நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயி. மகிழ்ச்சியோடு குறிப்பிடுறேன். மாமட்டி பிடிச்ச கை, மாமட்டி பிடிச்ச கை. உன்னை போல உங்க அப்பா மரப்புல நான் வரல, உங்க அப்பாவுடைய மரப்புல வரல. நீங்க 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததுல ஐஜே குஜார் இல்ல, ஐஜே குஜரால் இருந்தார் பாரத பிரதமரா. அந்த ஆட்சியில் பங்கு பெற்றீங்க. திரு தேவகடா அவர்கள் பிரதமரா இருந்தாங்க, அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்தீங்க. அதோட வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்லயும் ஆட்சியில் இருந்தீங்க. அதே போல மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியிலையும் இருந்தீங்க. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நிதி கொண்டாந்த, என்ன திட்டத்தை கொண்டாந்த? உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்க கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா? 16 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களை மறந்து குடும்பத்திற்காக ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் திமுகவுக்கும் இல்ல, திரு ஸ்டாலினுக்கும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல்ல, கொடி பறக்குதுங்களா? இது எதனால பறக்குது? எதனால பறக்குதுங்க? காற்றால பறக்குது. காற்றதான் கண்ணுக்கு பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விஞ்ஞான முறைப்படி செஞ்சீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி ஊழல் செய்து மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது திகார் ஜெயில திரு கனிமொழி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, திரு ராஜா அவர்களை அடைச்சாங்க. அப்ப யாருடைய அரசாங்கம்? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சியில பங்கு பெற்றிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற திமுக சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திகார் ஜெயிலே அடைக்கப்பட்டார். நீங்க பேசுவதற்கு அருகதை இல்ல. திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியம் தாண்டமாடுது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். அப்படிப்பட்ட கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏரிகளை தூர்வாரணும். 1240 கோடி கொடுத்தோம். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு திட்டத்தை நிறைவேற்றணும். அதனால ஒன்னு ஏரி ஆழமாச்சு. ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலத்துக்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டது. விவசாயி மகிழ்ச்சியோடு அதிக விளைச்சலை பெற்றாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியோட சாதனை. உனக்கு என்ன தெரியும் போது விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? அங்க நமக்கு நாம திட்டத்தில் ஸ்டாலின் ஊரூரா போனார். எங்க பகுதியில் தலைவாசல் பகுதிக்கு வந்தார். அப்ப கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு அப்படியே சூக்காலோட போய் நவீன ஏர் ஓட்டினார். பேண்ட் சட்டை போட்டுட்டு ஏர் ஓட்டின ஸ்டாலின் தான் இன்னைக்கு விவசாயியை பத்தி கவலைப்படாம இருக்கு. நான் இன்றைக்கு விவசாயம் செய்கிறேன் ஸ்டாலின் அவர்களே. நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயி. மகிழ்ச்சியோடு குறிப்பிடுறேன். மாமட்டி பிடிச்ச கை, மாமட்டி பிடிச்ச கை. உன்னை போல உங்க அப்பா மரப்புல நான் வரல, உங்க அப்பாவுடைய மரப்புல வரல. இன்றைக்கு இந்த கட்சியில கிளை செயலாளர் இருந்து, ஒன்றியத்திலிருந்து, மாவட்டத்திலிருந்து, மாநிலம், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் உங்களால் வந்த இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்கள். திமுக கட்சியில முதலமைச்சர் ஆக முடியுமா? முதலமைச்சர் சொன்னாவே சீட்டை கிழிச்சு கூட்டு கழிச்சிடும். நாங்க இப்ப சொல்றோம், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியை காப்பாத்துன்னு சொல்ற, உங்க கட்சியை காப்பாத்திக்க. அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் இங்க நிக்கிற ஒருத்தர். இது தொண்டை நிறைந்த கட்சி, இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. எங்க கட்சியை எந்த கொம்பனாலையும் அசைத்து ஆட்டி பார்க்க முடியாது. நீ என்னென்னமோ பார்த்த, என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க. அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அத்தனை முறியடிக்கப்பட்டது உங்களால். நான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த உடனே சில எட்டப்பர்கள் திமுக போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ சில பேர் எட்டப்பர்கள் போய் அங்க சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருகின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அப்போ ஸ்டாலின் முன்னாலேயே அங்க இருக்கிற சபாநாயகர் இருக்கையில் போய் சபாநாயகர் இழுத்து விட்டுட்டு
திமுக கட்சிக்காரர் சட்டமன்ற போய் அந்த ஆசனத்தில் அமர்றாங்க. புனிதமான ஆசனம். சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை நடுநிலையோடு நடத்தக்கூடிய அந்த ஆசனத்தில் ரவுடிகளை போல அந்த சட்டமன்றத்தில் அரங்கேறிய காட்சி நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அதையும் செஞ்ச திமுக. அதோட என் டேபிள்ல முதலமைச்சர் டேபிள், அறிவிச்சவர் சண்முகம் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகி நாட்டை காப்பாற்ற முடியுமா? இவர்கள் ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படியா இருக்குமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.